செஷனில் வாட் இஸ் டெம்ப்ளேட் அப்படி சொல்லி பார்த்தோம். இந்த செஷனில் டெம்ப்ளேட்டை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் அ டெம்ப்ளேட். ஒரு விண்டோஸ் 2016 டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வந்து அசியூம் தட் ஓல்டர் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அல்லது 1.5 வருஷம் ஆச்சு அப்படின்னா எல்லாமே அவுடேட்டடாக இருக்கும். லைக் விண்டோஸ் பேட்சிங் அவுடேட்டடாக இருக்கும், அதற்குள்ள அப்ளிகேஷன் அவுடேட்டடாக இருக்கும், அப்புறம் விஎம் டூல் அவுடேட்டடாக இருக்கும். ஸோ எல்லாமே அவுடேட்டடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சில மாடிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வி வில் ஹாவ் டு எடிட் த டெம்ப்ளேட். ஸோ ஹவு டு எடிட் த டெம்ப்ளேட்? ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை உங்களால் எதுவும் பவர் ஆன் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் பவர் ஆன். நல்லா பாருங்கள், டெலிட் பண்ணலாம், நியூ விஎம் க்ரியேட் பண்ணலாம், பட் பவர் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா we will have to convert the template into virtual machine. புரியுதா உங்களுக்கு? ஒரு டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறதுக்கு we will have to convert the virtual machine into template into virtual machine. இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து விர்ச்சுவல் மிஷினாக கன்வெர்ட் பண்ணுறேன். இது விர்ச்சுவல் மிஷினாக மாறிடும். தென் இதை நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணதுக்கப்புறமா I will do some changes. பவர் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த வந்துருச்சு பாருங்கள், விண்டோஸ் ஒரு டெம்ப்ளேட் வந்திருக்கா. இப்போ லான்ச் வெப் கன்சோல் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே இங்கே எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறது பண்ணிக்கலாம், விஎம் டூல் அப்டேட் பண்ணிக்கலாம். வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு ட்ரைவ் தான் இருக்குது, ஒரே ஒரு சி ட்ரைவ் மட்டும் தான் இருக்குது. பட் இது வந்து நான் இந்த இதுலேருந்து டெம்ப்ளேட்டில் இருந்து நான் விஎம் டெப்ளை பண்ணுறப்போ அதுலேயே சி ட்ரைவ் மட்டும் தான் இருக்கும், வேறு ட்ரைவே இருக்காது. அப்போ வாட் ஐ கேன் டூ, நான் இதில் 2 ட்ரைவ் பிரிச்சிடுறேன். So I will go to disk management. நான் சிடின்னு 2 ட்ரைவ் பிரிச்சுக்கிறேன். அல்லது ஐ வில் ஆட் நியூ ஹார்ட் டிஸ்க்கு. இந்த இதில் ஒரு நியூ ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து ஒரு ட்ரைவ் கூட பிரிச்சுக்கிறேன், அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் நியூ ஹார்ட் டிஸ்க்கு. ஆட் நியூ ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு சும்மா ஒரு 10 GB கொடுக்குறேன். ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் 1, ஹார்ட் டிஸ்க் 2 இருக்குது. ஹார்ட் டிஸ்க் 1 வந்து சி ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க் 2 வில் மேக் டஸ் இந்த வந்துருச்சு பாருங்கள். டிஸ்க் 1, டிஸ்க் 0 அப்படிங்கிற சி ட்ரைவு, டிஸ்க் 1 அப்படிங்கிறது ஆஃப்லைனில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துட்றோம். தென் இனிஷியேட் டிஸ்க் கொடுக்கணும், கொடுத்துட்டு ஜிபிடி பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் ரைட் கிளிக் பண்ணி நியூ வால்யூம் கொடுத்துட்டோம்னா எனக்கு இ ட்ரைவ் க்ரியேட் ஆகிடும். இ ட்ரைவ் க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ இந்த இ ட்ரைவ் வந்து இப்போ நான் அடுத்து இந்த விஎம்மை எகெயின் ஐ வில் கன்வெர்ட் திஸ் விஎம் டு டெம்ப்ளேட். இந்த விஎம்மை மறுபடியும் என் டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்லேருந்து ஐ கேன் டெப்ளாய் த விஎம். இதுதான் கான்செப்ட். எனக்கு சிடி டிவிடி வேண்டாம் அப்படின்னா இதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும், எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா
நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டில் சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இட் வில் ரெஃப்ளெக்ட் ஆன் ஆல் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். நீங்கள் அதில் அந்த விர்ச்சுவல் மிஷின்லேருந்து எங்கெல்லாம் நீங்கள் வந்து விஎம் டெப்ளாய் பண்ணுறீங்களோ எல்லா இதுலேயுமே வந்து பிரச்சனை வரும். அதனால் எந்த ஒரு மைனர் பாயிண்ட்டை கூட நீங்கள் வந்து விடக்கூடாது. டெம்ப்ளேட்டில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். சரியா? இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. வாட் ஐ கேன் டூ, நான் இப்போ ஷட் டவுன் பண்ணிடுறேன். சும்மா டேட்டா ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டு தென் ஐ வில் மேக் இட் எஸ் அ டெம்ப்ளேட். ஷட் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இதை டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸ்டில் இட்ஸ் இன் பவர் ஆன். சரி, கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் கன்வெர்ட் டெம்ப்ளேட் கன்வெர்ட் விர்ச்சுவல் மிஷின் டெம்ப்ளேட் பண்ணாமல் கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிரும். அகைன் அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷினை எடிட் பண்ணணும். எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் அதை டெம்ப்ளேட்லேருந்து விர்ச்சுவல் மிஷினை கன்வெர்ட் பண்ணணும். எகைன் அதை விர்ச்சுவல் மிஷினை டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்படி தான் விஎம் எடிட் பண்ணணும். இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி விட்டுலாம். இது இன்டர்வியூ கொஸ்டின்ங்க. சரியா? ஸோ ஹவு டு எடிட் டெம்ப்ளேட்னு சொல்லி இன்டர்வியூவில் கேட்பாங்க சம்டைம்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே.